ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பழைய நைட்டி இந்த மாதிரிலாம் இருந்தால் கிழிஞ்சிச்சின்னா வேஸ்ட்டாக அதை தூக்கக்கூடாது, எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சைடில் இந்த கையெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். பாக்கெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நாலாக மடிச்சுட்டு அந்த சைடுலேயும் எக்ஸ்ட்ரா துணிலாம் வருது பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணிடணும். இந்த சைடில் வர்றதெல்லாம் ஜிப்பெல்லாம் கட் பண்ணிடணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி துணியை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக சமமாக இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நாலாக வேணும்னாலும் நாலாக நீங்கள் மடிச்சுக்கலாம். இடையில இதில் ஒரு பொருள் வைக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வாங்க அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், கட்டைப்பை தான் எடுத்துக்கேன். வேஸ்ட்டான கட்டைப்பை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த கைப்பிடி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவு மேட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட்டைப்பையை சைஸ் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி பெருசாக கிச்சனில் போட்டுக்கிறதுக்காக பெரிய மேட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ஆன்லைனில் பெரிய மேட்லாம் விற்கிது, பார்த்துருப்பீங்க. அந்த சைஸ்க்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நைட்டி நான் கட் பண்ணிட்டேன். சின்ன மேட்டாக வேணால் நாலாக மடித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து பெருசாக தேவை, கிச்சனில் வந்து நின்று சமைக்கிற மாதிரி இந்த ஹைட்டுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். உள்ளுக்கு வந்து கட்டைப்பை குச்சி வச்சுட்டு 2 சைடுகளும் நைட்டி. இப்போ வாங்க, கட்டைப்பை அளவுக்கு தையல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நடுவுலையும் கிராஸாக நீங்கள் தையல் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு சூப்பரான மேட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஐடியா. இப்போ உள்ள பசங்களாம் வாழைப்பூ அவ்வளோவா சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக தேவையில்ல, ஒரு அரை வேக்காடு அளவு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வேக வச்சுட்டேன். இதை எப்படி நம்ம இப்போ பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அடை எப்போதும் அடை தோசைக்கு ஊற வைப்போம் பாருங்கள். அந்த அடை தோசையில் லாஸ்ட்டில் இந்த அவிச்ச வாழைப்பூவை போட்டு ஒரு 4 சுற்று விட்டு நீங்கள் எப்போதும் போல் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அடை தோசைன்னு நினச்சி பசங்க சூப்பராக சாப்பிட்றானுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.